ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மென்ஸ் ஃபேஷன் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம வந்து பிளாங்க் எப்படி ப்ராப்பர் ஃபார்மில் ப்ராப்பர் டெக்னிக் யூஸ் பண்ணி பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் நம்ம பேச போகிறோம். முன்னாடி வீடியோவில் பார்த்த அந்த எக்ஸசைஸ் தான் வந்து பிளாங்க் வந்து நம்மளுடைய கோர் மசில்ஸை ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்கான ஒரு பெட்டர் ஒர்க் அவுட். இப்போ உங்களுக்கு 6 packs எல்லாம் வேணும் அப்படின்னா பிளாங்க்கெல்லாம் மிஸ்ஸிங் லிஸ்ட்டில் இருக்கவே கூடாது. டெய்லி நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு ஒர்க் அவுட்டாக இருக்கணும். உங்களுடைய ரெக்டஸ், அப்டாமினஸ் அண்ட் அதே மாதிரி உங்களுடைய இந்த என்டையர் கோருமே வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக ஆக்டிவ் ஆகும். ப்ராப்பர் ஃபார்மில் எப்படி பிளாங்க் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எல்லோரும் பண்ணுற மிஸ்டேக் என்னடானா, நெக்கை வந்து தொங்க போட்டுருவாங்க. ஸோ நெக்கை தொங்க போட்டுட்டு செல்ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இல்லை அப்படின்னா நிறைய பேர் அப்படியே இந்த வீடியோவில் தெரிகிற மாதிரி நெக் பொசிஷனை வச்சுருப்பாங்க. அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளுடைய நெக்கை வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சுருக்கணும். ஸ்பைனல் கார்டு கூட ஸ்ட்ரைட்டாக வந்து அந்த நெக்கு வர்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். ஏன்னா நெக்கை நீங்கள் கீழே போட்டிங்கன்னா ஒன்று ஒர்க் அவுட் நம்மளால் ஈஸியாக பண்ணிட முடியும். ரெண்டாவது என்ன அப்படின்னா, நெக்கை தொங்க போட்டுட்டோம் அப்படின்னா நெக் மசில்ஸ் வந்து என்கேஜ் ஆகலைன்னு அர்த்தம். நெக்கை நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக பிடிச்சி டக் பண்ணி நிறுத்தும்போது என்ன ஆகுனா, உங்களுடைய ஆப் மசில்ஸ் மட்டும் ஸ்ட்ரெங்தன் ஆகிறது இல்லாமல் வீக்காக இருக்கிற இந்த நெக் மசில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் ட்ரைனிங்கில் வந்து அதுக்கும் வந்து ஒரு நல்ல ஸ்டெபிலிட்டி கிடைக்கும். செகண்ட் எல்லோரும் பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னா, எல்போஸை ஃப்ளேர் பண்ணி வைக்கிறது. இந்த வீடியோவில் தெரிகிற மாதிரி ஒரு இன்வெர்ட்டட் வி ஷேப்பில் நீங்கள் எல்போஸை வைக்கிறதுக்கு பதிலாக ஸ்ட்ரைட்டாக நீங்கள் வைக்கணும். எல்போஸை ஸ்ட்ரைட்டாக வச்சு பண்ணும்போது என்ன அப்படின்னா, ஒரு சில மசில்ஸ் எல்லாம் வந்து ஸ்பெஷலாக வந்து என்கேஜ் ஆகும். ஏன்னா இப்போ நீங்கள் யோசிச்சிங்கன்னா, நம்ம டெய்லி வந்து செல்ஃபோன் இப்படி தான் யூஸ் பண்ணுவோம், கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணும்போது இப்படி தான் யூஸ் பண்ணுவோம், இந்த பொசிஷனில் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த பொசிஷன் இருக்கிறதுக்காக என்னென்ன மசில்ஸ் நம்ம இந்த ரொட்டேட்டர் கஃபில் என்கேஜ் ஆகுதோ அந்த மசில்ஸை நம்ம ட்ரெயின் பண்ணுறது விட்டுட்டு, ஏன்னா டெய்லி நம்மளோட கை வந்து பார்த்திங்கன்னா இந்த பொசிஷனில் தான் இருக்கும். அதுக்கு பதிலாக நம்ம கையை இப்படி வச்சுட்டு பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஆக்டிவ் ஆகாத ஒரு சில மசில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவ் ஆக ஆரம்பிச்சிடும். தேர்டு எல்லோரும் பண்ணுற பெரிய மிஸ்டேக் என்னடானா, இந்த வீடியோவில் தெரிகிற மாதிரி ஷோல்டரை ரிட்ராக்ட் பண்ணிடுவாங்க. அதாவது உள்ளே இழுத்துட்டு ரெஸ்டிங் பொசிஷனில் பிளாங்க் பண்ணுவாங்க. இப்படி பண்ணுறதுனால நம்மளுடைய அப்பர் பேக் மசில்ஸ் எதுவுமே இன்வால்வ் ஆகாது. அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ப்ரொட்ராக்ட் பண்ணணும். அதாவது பேக்கை வந்து பார்த்திங்கன்னா விரிச்சிடணும். அந்த லேட்டை எடுத்து நிறுத்திட்டு லோயர் பேக் அப்பர் பேக்கை தூக்கி நிறுத்திட்டு நீங்கள் ஸ்டெபிலைஸ்டாக வச்சு பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, பிளாங்க் ஒர்க் அவுட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஃபோர்த் ப்ரைமரி மிஸ்டேக் என்ன அப்படின்னா, ஹிப்ஸை வந்து இறக்கிடுவாங்க. இந்த வீடியோவில் தெரிகிற மாதிரி பேக்கில் வந்து ஒரு வளைவு இருக்கும். ஸோ இந்த மிஸ்டேக்கை யாருமே தயவு செஞ்சு பண்ணாதீங்க. வளைக்கும்போது நம்மளுடைய அந்த ஸ்பைனல் கார்டுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் கொடுக்கும், அந்த லோயர் சைடில் இருக்கிறது. அதே மாதிரி நீங்கள் வளைக்கும்போது உங்கள் கோரில் வந்து எந்த ஒரு ஸ்ட்ரெயினுமே விழுகாது. அப்டாமினல் மசிலில் ப்ரெஷர் விழுகிறதுக்கு பதிலாக நீங்கள் வளைச்சி நிற்கிறதுனால இந்த லோயர் பேக்கில் இருக்கிற மசில் வந்து ஸ்பைனல் கார்டை ஸ்ட்ரைட்டன் பண்ணுறதுக்காக அது என்கேஜாக நிற்கும். ஸோ ஆப் ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய ஹிப்பை தூக்கி நிறுத்திட்டு நம்மளுடைய அப்பர் பாடி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், அந்த ஸ்ட்ரைட் லைனில் இருக்கணும். லோயர் பாடியை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் பண்ணுற தப்பு என்னடனா, முட்டி வந்து பார்த்திங்கன்னா வளைஞ்சிருக்கும். முட்டியை நீங்கள் பெண்ட் பண்ணி வைக்கிறதுனால என்ன அப்படின்னா, அப்டாமினல் மசிலில் வந்து தேவையான ப்ரெஷர் விழுகாது. ஈஸியாக ரொம்ப நேரம் பிளாங்க் பண்ணிகிட்டே இருக்க முடியும், 5 நிமிஷம் 6 நிமிஷம் அப்படின்னு. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, டோட்டல் பாடியை ஸ்ட்ரைட்டாக பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா, அப்டாமினல் மசிலில் அந்த கோரில் இருக்கிற ப்ரெஷரே வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ப்ரெஷராக இருக்கும். ஸோ ஒர்க் அவுட் பண்ணும்போது அந்தளவுக்கு இன்டென்ஸாக நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். நிறைய பேர் பிளாங்க் பண்ணும்போது 30 செகண்ட் தான் அந்த பிளாங்க் அப்படின்னா முன்னாடியே மூச்சு இழுத்து வச்சுருவாங்க. இப்படி இழுத்துட்டு பிளாங்க் பண்ணுவாங்க. அதாவது அந்த ஒர்க் அவுட் பண்ணும்போது ப்ரீத் இன் ப்ரீத் அவுட்டே இருக்காது. செகண்ட் மிஸ்டேக் என்னடானா, ப்ரீத்திங்கில் ஷாலோ ப்ரீத்திங். அதாவது ஷாலோ ப்ரீத்திங் பண்ணக்கூடாது. நம்ம பிளாங்க் பண்ணும்போது ஃபுல் ப்ரீத் பண்ணணும். ஃபுல் ப்ரீத் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, கோர் மசில்ஸ் எல்லாம் நல்லாவே ஸ்ட்ரெங்தன் ஆகும் அண்ட் உங்களோட ப்ரீத்திங் கெப்பாசிட்டி நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிடும். தப்பான வேலை நம்ம ப்ரீத் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ஒரு மிஸ்டேக். அண்ட் ஃபைனலி நம்ம இந்த பிளாங்க் பொசிஷன் பண்ணுறதே வந்து பார்த்திங்கன்னா 60 செகண்ட்ஸ்க்கு மேலே நம்மளால் பண்ண முடியக்கூடாது. ஏன்னா ப்ராப்பர் ஃபார்மில் பண்ணும்போது நம்மளால் 60 செகண்ட்ஸ் தான் பண்ண முடியும். இல்லை ப்ரோ, நான் ரொம்ப நாளாக ட்ரெயின் ஆகிட்டு இருக்கேன், எனக்கு வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு கோர் ஸ்டெபிலிட்டி இருக்குது அப்படின்னா, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, நம்ம வெயிட்ஸ் ஆட் பண்ணணும். 5 கிலோ 10 கிலோன்னு சொல்லிட்டு நம்மளோட பேக்கில் ஆட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுடைய ஆப்டாமினல் மசில்ஸ்க்கு வந்து அடிஷ்னலாக நம்ம ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்ணுறோம். ஸோ மிட் பாடி ஸ்ட்ரென்த் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிடும். 5 நிமிஷம் பண்ணுறேன் 6 நிமிஷம் பண்ணுறேன்றதுல டைமில் மேட்ரு கிடையாது. ப்ராப்பர் ஃபார்ம் அண்ட் இன்டென்சிட்டி நீங்கள் கரெக்டாக பண்ணும்போது என்ன ஆகும்னா, மிட் பாடி பயங்கரமாக ஸ்ட்ரெங்தன் ஆகும். அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுடைய இந்த அப்பர் ரீஜனையும் லோயர் ரீஜனையும் கனெக்ட் பண்ணுறதே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியா தான். ஸோ இதை நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ் அப் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டஃபோட உங்களை வந்து பார்க்குறேன். அன்டில் தட், பாய் ஃப்ரம் சஞ்சு.